இப்போ ரெகுலராக வாங்க வராங்கல்ல, அங்கே ஆள் இருப்பாங்களா? அங்கே இருக்க மாட்டாங்க. அது மாசத்துல ஒரு நாள் மட்டும். இப்போ வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு வச்சிங்களா, அவங்களால வாங்க முடியல, அவங்க சார்பாக வேற ஒருத்தர் வரலாம், அப்படி வாங்கலாமா? இல்லை அவங்க தான் அதான் அப்படி பண்ணலாம். ஃபோன் பண்ணுறீங்களா? ஓ யார் யாருக்கு யூடியூப்ல போடலாம். உங்களுக்கு 67ங்களா? இதான் ஃபர்ஸ்ட் மாதம் வாங்குறீங்களா? அப்படி இங்கே கடைக்கார ஊழியருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாதத்தில் ஒரு நாள் மட்டும் கடையில் கொடுக்க மாட்டாங்க பொருள். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம வீதியில் வந்து முதியோர்களுக்கு 65 வயசுலவங்களுக்கு கொடுப்பாங்க. தேங்க்ஸ்மா. ரொம்ப வசதியாக இருக்குங்களா? அப்படிங்களா? ரொம்ப நேரமாக வாங்கிக்கிறீங்க? எல்லா பொருளும் கிடைக்குதுங்களா? ஏன்னா நானும் பார்த்துன்னு இருக்கிறேன், ரொம்ப நேரமாக வாங்கிட்டு இருக்கேன். ஓ அதனாலையா? அதனாலையா? பரவாயில்ல, எல்லாம் வசதியாக இருக்குது, நேரில் எடுத்து கொடுத்து வசதியாக இருக்குது. உங்களுக்கும் எப்படி சார் இருக்கு? மக்களுக்கு சேவை செய்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிங்களா? ரொம்ப நன்றிம்மா. அம்மா ரொம்ப நன்றிம்மா, தேங்க்ஸ்மா. ஒரு டவுட்டு, இப்போ இங்கே வரீங்களா, இப்போ ரெகுலராக வாங்க வராங்கல்ல, அங்கே ஆள் இருப்பாங்களா? அங்கே இருக்க மாட்டாங்க. அது மாதத்தில் ஒரு நாள் மட்டும் தானே? ஓ ஒரு நாள் மட்டும் அங்கே கடை இருக்காது, மதியானமாக இருக்காதா? ஓ ஃபுல்லாக ஈவினிங் அங்கே இருக்காது. மாதத்தில் என்ன நாள் இது? ஓ அவங்களா ஒரு டேட் சொல்லுவாங்க. ஓ இவங்களுக்கு வர அப்படியா? ஏன்னா ஏதாவது ஒரு டேட் இருந்தால் கரெக்டாக வருவாங்க. ஆனால் அப்படி வரும் அந்த டேட்டுக்குள்ளே. அப்படி அதனால் இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அங்கே கடையில் கிடைக்காது. நீங்கள் ஒரு நாள் பரவாயில்ல. அப்படியா? அப்படி வாங்கிக்கலாமா? சரி சார். வாங்க வந்தீங்களா? வீட்டில் யார் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்களா? அப்படிங்களா? எத்தனை மாதமாக இங்கே வரீங்க? 2ஆம் மாதம் வரீங்களா? வீட்டில் இருந்து கொடுத்து வசதியாக இருக்குங்களா உங்களுக்கு? சௌகரியமாக இருக்குங்களா? அப்படிங்களா? ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. எல்லாம் டைம் தெரியுமா வரவங்களுக்கு? அப்படியா? தெரிஞ்சுக்கலாம் தான். அந்தந்த டைமுக்கு வருவாங்கல்ல? அப்படி மாதத்துக்கு ஒரு நாளா? அந்த டைம் தெரியும்ல? இல்ல அந்த டேட் குச்சி வச்சிருப்பாங்க. இந்த டேட்ல இந்த டேட்ல வந்து போட்டு 30 பேர்னா 30 பேர் கொடுக்கணும். அன்னைக்கு 30 பேர் இந்த இடத்துல கரெக்ட்டா இங்க 2 பேர் அங்க 2 பேர் இப்போ 4 பேர் அந்த தெருல. இப்போ இந்த இன்னைக்கு இந்த டைம் பச்சைக்கு விவசாயம் இல்ல, இந்த டைமுக்கு இந்த டைம் இங்க வரீங்கன்னா அப்ப அதுக்கு ஏத்தமே வருவாங்கல்ல? அப்படிதானே? ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபோன் பண்றீங்களா? ஓ யார் யாருக்கு யூடியூப்ல போடலாம். பரவாயில்ல. அப்படியா? ஓ பரவாயில்ல, நல்ல விஷயம். 65-70 வயசுலேருந்து 65 வயசு ஆகிட்டாங்களா? 65 வயசு ஆகிட்டாங்க. நீங்க எத்தனை வயசு உங்களுக்கு? 65. இன்னும் உங்களுக்கு வரலையா? ஓ வீட்டில் யாரும் இருக்கக்கூடாதா? அப்படியா? இப்போ உங்களுக்கு அதாவது 65 வயசு ஆயிடுச்சு, ஆனால் வீட்டில் பசங்க இருக்காங்க. அப்படிங்களா? அதனால கிடையாதுல்ல? ஓ இப்போ வீட்டில் வந்து யாரும் இருக்கக்கூடாது, வயசானவங்க அப்பா அம்மா இருக்கணும். ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல விஷயம். உங்களுக்கு 67ங்களா? இதான் ஃபஸ்ட்டு மாதம் வாங்குறீங்களா? அப்படி ஃபஸ்ட்டு மாதமா? இது இந்த மாதம் தான் அறிவிச்சிருக்காங்க, அதனாலலாம் 3 மாதம் போடுறீங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் தான் வாங்குறீங்க. அப்படியா? அப்படியா? பரவாயில்ல.
5 கிலோ போட்டிருக்கேன். அவரு இது அந்த மாதிரி 2க்கும் தராங்க. வயசானவங்க, நடக்க முடியாதவங்க. செடி கட்டி கட்டியிருக்காப்பா அவங்ககிட்ட. இப்போ வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு வச்சிங்களா, அவங்களால வாங்க முடியல, அவங்க சார்பாக வேற ஒருத்தர் வரலாம், அப்படி வாங்கலாமா இல்லை அவங்க தான் அப்படி ஆத்தரைஸ் அதான் அப்படி பண்ணலாம்ல. சரி அதான் ஆமாம். சரி, இந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மாதம் வாங்குறீங்களா? எத்தனை மாதம் வாங்குறீங்க? 2ஆம் மாதமா? பரவாயில்ல. இப்போ 65 வயசு ஆயிடுச்சு, ஆனால் வீட்டில் பசங்க இல்லைன்னா தான் இது கொடுப்பாங்கல்ல? அது என்ன ரூல்ஸ் அது தெரில. ஆனால் வந்து இப்போ அவங்க என் பேர் வந்திருக்குன்னாங்க. அப்படியா? இதான் ஃபஸ்ட்டு மாதம் வாங்குறீங்களா? ம், சரிம்மா. சக்கரை போட்டு சக்கரை